வேறு வழியே கிடையாது. 9 கேரட் ஜுவல்ஸ் வாங்கி தான் ஆகணும். ஓகேவா? கேரட் ஜுவல்ஸ் வாங்கலாமா வேணாமா, அடகு வைக்கலாமா வேணாமா, இதை தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஓகே, வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நிலா. தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. 9 கேரட் கோல்ட் ஜுவல்ஸ் வாங்கலாமா வேணாமா, இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக். சரி, ஃபஸ்ட்டு டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோல்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்லேருந்து போகும்போது தான் கொஞ்சம் கிளாரிட்டியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 24 கேரட்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா 24 கேரட் தான் பியூரஸ்ட் கோல்டு. ஓகேவா? ஆனால் அதில் நம்ம நகையெல்லாம் செஞ்சு போட்டுக்கவே முடியாது. ஏன்னா அதில் 99.9% வந்து தங்கம் தான் இருக்கும். ஒரு கட்டியான ஃபார்மேட்டில் ஷேப்லெஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதை நாம் போட்டுக்கிற மாதிரி ஷேப்புக்கு மாற்றணும் அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு காப்பர் கலக்கணும். அப்படி கலந்து தான் வந்து நம்ம போட்டுக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குறாங்க 22 கேரட்டில். ஓகேவா? நம்ம வாங்குறது எல்லாமே வந்து 22 கேரட் ஜுவல்ஸ் தான். இதில் 91.5% வந்து கோல்டு இருக்கும், மீதி வந்து காப்பர் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து இப்போ கிளியராக புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இதுதான் 22 கேரட் நாம் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த கோல்டு வந்து 1 கிராமுக்கு வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா 10,200 போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு பவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 80,000 85,000 வரை நம்ம, ஏன்னா ஜிஎஸ்டி இது எல்லாத்தையுமே போட்டு பார்த்தோம் அப்படின்னா 85,000 90,000 வரையுமே அந்த செய்கூலி சேதாரத்தெல்லாம் சேர்த்து வந்துடுது. ஸோ அதனால் நம்மளால் 22 கேரட் வாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் 9 கேரட் ஜுவல்ஸை வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 கேரட்டுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட 18 கேரட் 14 கேரட் ஜுவல்ஸ்லாம் இருக்குது. நம்ம இன்னும் 18 கேரட் ஜுவல்ஸே வாங்க ஆரம்பிக்கலை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, தங்கம்னாலே வந்து 22 கேரட் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து இது வரைக்கும் 18 கேரட் ஜுவல்ஸே வாங்குறது இல்லை. இந்த 18 கேரட் ஜுவல்ஸ்லையுமே எப்படி இருக்கும்னா 75% வந்து கோல்டு இருக்கும், 25% வந்து காப்பர் இருக்கும். ஓகேவா? இந்த 18 கேரட் ஜுவல்ஸ் பெரும்பாலும் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வைர நகைகள் செய்கிறாங்கல்ல, வைர நகைகள் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த 18 கேரட் கோல்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வைரம் வாங்குறப்ப மட்டும்தான் கண்டிப்பாக அந்த 18 கேரட் ஜுவல்ஸ் வாங்கியிருப்போமே தவிர தனியாக தங்கம் வாங்க போகிறப்போ 18 கேரட் வந்து பெரும்பாலும் யாரும் வாங்குறது கிடையாது. ஸோ 18 கேரட்டே வாங்காமல் இருக்கும்போது 9 கேரட் வாங்குவாங்களான்னு யோசிக்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் வந்து தங்கம் இப்போ போகிற போக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வாங்க முடியாதவங்க வேறு வழியே கிடையாது, 9 கேரட் ஜுவல்ஸ் வாங்கி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த 9 கேரட் ஜுவல்ஸில் எவ்வளோ தங்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5% வந்து தங்கம் இருக்கும். அதாவது 37.5% வந்து தங்கம் இருக்கும். மீதி எல்லாமே வந்து காப்பர் தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பியூரிட்டி வைஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ரேட்டு வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 22 கேரட்டில் 1 கிராம் வந்து பார்த்தோம்னா 10,200 போயிட்டுருக்கு. இதே வந்து 9வது கேரட்டில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிராம் வந்து 3,900 போயிட்டுருக்கு. சாரி, கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. 3,900 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் 22 கேரட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் 9 கேரட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். தங்கத்தோட விலை உயர்வு. ஓகேவா? ஒவ்வொரு நாளைக்குமே வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா முன்னாடியெல்லாம் வந்து 0.25 இன்ட்டு அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து டபுள் மடங்கு ஆகிட்டே இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளே வந்து காமிக்கிறேன். இங்கே நிறைய பேருக்கு வந்து என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்க, இல்லை என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிஆர்டியில் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து கட்டிகிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷமாகவே வந்து கோல்டு ஸ்கீம் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து கோல்டு ஸ்கீம் போட்டுட்டு தான் இருக்கேன். இடையில வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து என்னால் கோல்டு ஸ்கீம் வந்து போடவே முடியலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் தான் வந்து இல்லை திரும்பவும் நம்ம வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் போட ஆரம்பித்தேன். போட்டு 3 மாதம் வந்து ஆகுது. 1000 தான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா மினிமமாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தான் போடுறேன். ஒரு டேட்டா வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து போடுறேன். இது வந்து அந்த நம்ம கோல்டு ஜுவல் கட்டும்போது கொடுப்பாங்கல்ல அந்த ஃபார்ம். ஓகேவா? நம்ம எவ்வளோ போடுவோன்னு டெய்லி வந்து ஒரு என்ட்ரி போடுவாங்கல்ல மாதம் மாதம், அந்த இது. இந்த ஸ்கீம் நான் ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூலை 16 வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஜூலை 16 ஆரம்பிக்கும் போது இதில் 1 கிராம் ரேட் வந்து 9,100, அதாவது 9,100. அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான் போய் கட்டும்போது 1 கிராம் வந்து 9,275, 175 ரூபா கூடியிருக்கு ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும். அதே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செப்டம்பர் 14ஆம் தேதி நான் போய் கட்டியிருக்கேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 10,190.
அதாவது ரூ. 100 200 கூடல, கிட்டத்தட்ட ரூ. 900 கூடியிருக்கு. அப்ப அடுத்த மாசம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ரூ. 2000 கூடிடும் போல. இது வந்து நான் ஆரம்பிக்கும்போது ரூ. 1000 போட்டு ஆரம்பிச்சேன்னா, என்னோட கணக்கு வந்து என்னன்னா, ஒரு 11 மாசம் நம்ம ஸ்கீம் வந்து கட்டுவோம். ரூ. 11,000 கட்டியிருப்போம். எப்படியும் ஒரு 1 கிராம் இல்ல 1.2 கிராம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இதே ரேட்ல தங்கம் வந்து கூடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, என்னால 1 கிராம் கூட வாங்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ 22 கேரட் வாங்க முடியாததுக்கு காரணம் இதோட விலை உயர்வு தான். ரொம்ப ரொம்ப டே பை டே வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஓகே, இப்போ 9 கேரட் ஜுவல்ஸ் வாங்கலாமா வேணாமா இந்த டாபிக் உள்ள வந்துருவோம். ஏன்னா மெயினாக நம்ம இதை வந்து தான் பேசணும். சரி, வாங்குறதே இருக்கட்டுங்க, நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், எங்கே போய் வாங்க? அதாவது மதுரை வந்துட்டு நல்ல ஒரு டெவலப்டான ஏரியா தான், டெவலப்டான சிட்டி தான். ஏன்னா இப்போ வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி மதுரையுமே வந்து ஒரு பிக் சிட்டி தான். இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. ஓகேவா? தங்க நகை கடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான கடைகளோட எல்லா பிரான்ச்சுமே வந்து சென்னையில் என்னென்ன கடையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மதுரையிலையும் இருக்குது. ஜிஆர்டியாக இருக்கட்டும், லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும், தங்கமயில் ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஜோய் ஆலுகாஸ், ஜோஸ் ஆலுகாஸ் எல்லாமே வந்து மதுரைக்குள்ளே வந்து இருக்குது. எங்கே போய் கேட்டாலுமே 9 கேரட் ஜுவல்ஸ் வரல. ஓகேவா? அவங்களுக்கு அதை பற்றின அப்டேட்டே வந்து தெரியல. அங்கே வேலை பார்க்குற யாருக்குமே 9 கேரட் ஜுவல்ஸ் வந்து இருக்குது, இல்லை இங்கே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ வரும், இல்லை அடுத்த மாதம் இன்ட்ரோ பண்ணுறோம், எதுவுமே வந்து தெரியலை. அதாவது சென்னையிலே இன்னும் இன்ட்ரோ பண்ணலன்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய கடைகளில் நம்ம கேட்கும்போது, ஏன்னா நம்ம வந்து 9 கேரட் பற்றி பேச வரோங்கிறப்ப வெறும் நெட்டில் மட்டும் பார்த்துட்டு, இல்லை கூகுளில் மட்டும் பார்த்துட்டு, இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துட்டு ஒப்பிக்கக்கூடாது இல்லை. அதனால நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து தங்க நகை கடை மட்டும்தான் அலைஞ்சேன். ஏன்னா மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நகைக்கடை பஸார் போய் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நகைக்கடை வந்து இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற எல்லா கடைகள்லையுமே போய் விசாரித்தேன். விசாரிக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு நான் ஒவ்வொரு கடைகளையுமே தேடினேன், எங்கேயுமே வந்து 9 கேரட் ஜுவல்ஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட் கூட இல்லை. ஸோ நான் வாங்கலான்னு முடிவெடுத்தால் கூட எங்கே போய் வாங்குறதுன்னு வந்து எனக்கு ஆப்ஷன் தெரியல. சரி, ஓகே, வாங்கலாமா வேணாமாங்கிறத பற்றி பேசுவோம். நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் போட முடியலை, ஆனால் கோல்டு ஜுவல் போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 9 கேரட் ஜுவல்ஸ் வாங்கலாம். ஆனால் இதை வந்து ஒரு ரீ அசட்டாவோ இல்லை ரீவேல்யூக்காகவோ இல்லை வந்துட்டு ஒரு ரீசேலுக்காகவோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 9 கேரட் ஜுவல்ஸ் வாங்கவே வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு சவரன் நகை வந்து 32,000 35,000 வரும். அதாவது 9 கேரட் ஜுவல்ஸ் சொல்கிறேன். இதே நீங்கள் 22 கேரட்டில் வாங்கினீங்க அப்படின்னா 3 கிராம் உங்களால் வாங்க முடியும். ஓகேவா? அதாவது இந்த 35,000 நீங்கள் இங்கே 1 பவுன் வாங்கலாம், 9 கேரட்டில் 1 பவுன் வாங்கலாம். 22 கேரட்டில் வந்து பார்த்தோம்னா 3 கிராம் வாங்கலாம். அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் கூடி போயிருக்கும். இதோட ரேட் கூடுமா கூடாதான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதை இன்னும் கொண்டும் வரலை. அதை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 9 கேரட் கோல்ட் ஜுவல்ஸ் வாங்கினா அடகு வைக்கலாமா வேணாமா? இதை தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து நிறைய பேர் இந்த 9 கேரட் ஜுவல்ஸ் பற்றி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருக்காங்கல்ல, அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன மாதிரியான கொஸ்டின் வந்து மக்கள்கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது வந்து என்ன அப்படின்னா, அடகு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அடகு வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐயோட புது ரூல்ஸ் வந்து எப்படின்னா 75% கீழே பியூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது கோல்டு லோனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ 75% அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 18 கேரட் ஜுவல்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ 18 கேரட் ஜுவல்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் வந்து கோல்டு லோனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் பெரும்பாலுமா இந்த அடகு கடைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஐஎஸ்ஐ முத்திரை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஐஎஸ்ஐ முத்திரை இல்லைன்னா ஒரு ரேட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது 22 கேரட் ஜுவல்ஸ்லேயே இவ்வளோ வந்து நடக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த 9 கேரட் ஜுவல்ஸை வந்து அடகுக்கு வாங்கிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதை போய் வாங்குறதுக்கே இன்னும் ஒரு கடை இல்லை. ஓகேவா? அப்போ யார் வந்து அடகுக்கு வாங்கிப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீசேல் வேல்யூக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த தங்கத்தில் காசே போடாதீங்க. 22 கேரட் அதுக்கு 1 கிராம்னா கூட வாங்கி வைங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து விலை வந்து கூட தான் செய்யும், குறையவே செய்யாது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரீசேல் வேல்யூக்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து 9 கேரட் ஜுவல்ஸ் வாங்காதீங்க. அதுபோல் 9 கேரட் ஜுவல்ஸுக்கும் 22 கேரட் ஜுவலும் பார்க்க எப்படி இருக்கும், இதுவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா தங்கம் தான், ரெண்டுமே தங்கம் தான். ஆனால் இதுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து 91.5% தங்கம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த எல்லோ கலரில் வந்து இருக்கும். ஆனால் 9 கேரட் ஜுவல்ஸில் இந்த எல்லோ கலர் இருக்காது. ஏன்னா அதுக்கு பாதிக்கும் கீழே 37.5% மட்டும்தான் தங்கம் இருக்குது. மீதி இருக்கிற 65% வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காப்பர் இருக்கிறதுனால, காப்பரோட கலர் தெரியும்ல, ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும். அது வந்து ரோஸ் கலருக்கு கொஞ்சம் மேலேயும் எல்லோ கலருக்கு
கொஞ்சம் கீழேயும் தான் வந்து இருக்கும். ஸோ பார்த்தா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இது வந்துட்டு 9 கேரட் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு வாங்கணும் நம்ம போட்டுக்கிறதுக்கு, அதாவது ஒரு ரீசேலுக்காகவோ இல்லாமல் இல்லை ஒரு அசட்டுக்காக சேமிப்புக்காக இல்லாமல் எனக்கு டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு வேணும், நான் டே டு டே வந்து எனக்கு கவரிங் போட கஷ்டமாக இருக்குது, இல்லை டே டு டே என்னால் வந்து தங்கம் போட்டுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 9 கேரட் ஜுவல்ஸ் வாங்கலாம். பட் அசட்டுக்காகவோ இல்லை ஃபியூச்சர் பர்பஸ்க்காகவோ 9 கேரட் ஜுவல்ஸை தேர்ந்தெடுக்காதீங்க. அதுபோல் நிறைய பேர் வந்து ஒரு சில கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்துருந்தேன். 9 கேரட் ஜுவல்ஸ் வந்து உடையுமா, சீக்கிரமாக அந்துருமா, அதோட லைஃப் லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் பயப்படவே வேணாம். லைஃப் லைன் பொறுத்தவரை 9 கேரட் ஜுவல்ஸ் நல்லாவே உழைக்கும். ஏன் அப்படின்னா காப்பர் வந்து உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கோல்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து காப்பர் அதிகமாக இருக்கிறதுனால 9 கேரட் ஜுவல்ஸ் உடையவே உடையாது, அருகவும் அருகாது. ஸோ நீங்கள் வந்து லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ணி ஆனால் ரீசேலில் யோசிக்கும் போது கண்டிப்பாக 9 கேரட் ஜுவல்ஸ் பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. என்ன கேட்டிங்க அப்படின்னா 22 கேரட் ஜுவல்ஸ் வாங்குங்க. 9 கேரட் ஜுவல்ஸ் வந்துட்டு வாங்குனீங்க அப்படின்னா பின்னாடி ரீசேல் வேல்யூ இருக்காது. ஓகேவா? அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 பவுன் வச்சுருந்தவங்க இப்போது 10 பவுன் வச்சுருக்கிறதுக்கு சமம். ஏன்னா ரேட் வந்து அந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா 35,000 40,000 விற்றுக்கிட்டு இருந்த 1 பவுனு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 80,000 85,000 விற்றுட்ருக்கு. ஸோ போக போக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும். என் வீட்டுக்காரர் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து ஜிஆர்டியில் போயிட்டு வரும்போது ஒரு கணக்கு சொன்னாங்க. இந்த கணக்கை வந்து நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேட் பண்ணி பாருங்களேன். நம்ம மாதம் 10,000 வந்து கோல்டு ஸ்கீமுக்கு போடுறோன்னே வச்சுக்கோங்களேன். கோல்டுக்காக நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 10,000 சேர்த்து வச்சாலே வருஷத்துக்கு வந்து 1,20,000 தான் வரும். இந்த 1,20,000 வச்சு வருஷத்துலேயே எனக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா 1 பவுன் தான் வந்து சேர்க்க முடியும். அதுக்கு மேலே சேர்க்கவே முடியாது. 1 பவுனு 2 கிராம் வந்து சேர்க்கலாமே தவிர அதுவும் கூடிக்கிட்டே போச்சுன்னா வெறும் 1 பவுன் தான் சேர்க்க முடியும். இப்படி போச்சுன்னா நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு கேர்ள் பேபியோட அம்மா. ஓகே, ஒரு டாட்டரோட அம்மாங்கிறப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கவலை தான் கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும், இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தாட் தான் எனக்கும் வந்து இருக்குது. நான் அன்றைக்கி யோசிக்கும் போதெல்லாம் ஐயோ நம்ம பாப்பாவுக்கு இப்போவே 6 வயசு ஆகிடுச்சு, நம்ம எப்படி இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்குன்னா 20 வருஷம் பார்த்தாலும் 20 பவுன் தான் சேர்க்க முடியுமா அப்படின்னு வந்து எப்படின்னா உண்மை ஷாக் ஆகிட்டேன். இதை விட ஹைலைட் என்னன்னா இது எப்போ இந்த கணக்கு சொன்னேன் அப்படின்னா மாதம் 10,000 நம்மளால் முடிஞ்சதே இந்த 1,000 தான். இதில் 9,000 பெண்டிங்கில் விழுகுது. 1,000 பார்த்தா ஒரு கிராமாக சேர்த்தா எங்கிட்டு போய் சேர்க்கிறது தெரியல. என் வீட்டுக்கார் அடிக்கடி சொல்லுவார், மேபி தங்கம் விலை குறைஞ்சா வாங்கலாம் அப்படின்னு. தங்கம் விலை குறையும் நினைக்கிறீங்களா? குறையும் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போ குறையும்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாலும் சொல்லுங்கள். காசு சேர்த்து வச்சுருக்கேன், அப்புறமா வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இல்லைங்க, சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதத்தில் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதம் நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதம்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, நான் எதையாவது மிஸ் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் ஆன்சரை போய் கோல்டு கடையிலே கேட்டுட்டு உங்களுக்கு தேவையான பதிலை வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின கிளாரிட்டி யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். கண்டிப்பாக உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் எழுதோ அதே தான் எனக்கும் எழுவும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு என்னெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி இல்லை போய் கேட்டு எங்கெங்கே எதெல்லாம் கம்மியாக கிடைக்கும், எங்கெங்கே எதை போய் பண்ணலாம், எங்கேயாவது குட்டியாக காசு மிச்சம் பண்ணலாம் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியாவை கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி ஸ்கீம்ஸ் பற்றி போடலாம்னு ஒரு ஐடியாலையும் இருக்கேன். ஸோ அதையும் வந்து யாராருக்கெல்லாம் தேவைப்படும், எந்த மாதிரி ஸ்கீம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதையும் செக் அவுட் பண்ணி அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.